மொத்தங்கிறது எல்லாருமே வந்து ஞாபகம் வருது டோனி ஜா தான். எல்போ வச்சு மண்டையில அடிச்சு உடைக்கிறது தான் ஞாபகம். பட் அது எப்படி, அது எந்த அளவுக்கு சேஃப்ங்கிறது சொல்ல முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் முயத்தா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது அது என்ன டிஃப்ரெண்ட்னா, பாக்ஸிங் மாதிரி தானே க்ளவுஸ் போட்டு ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸிங்ல பஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுவோம். முயத்தாயில பாத்தீங்கன்னா பஞ்சு, கிக்ஸ், நீஸ், எல்போஸ், ஓகேங்களா, எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஃபைட்ல வந்து. இது போயிட்டு முயத்தாயின்னு சும்மா கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி நேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொமோஷனல் ஈவெண்ட், பெரிய கம்பெனிஸ் இருக்கு, அது மாதிரி ஈவெண்ட்லாம் பார்க்கலாம். ரொம்ப பிளட்டியா அடிச்சுக்கிற மாதிரி, ரத்தம் ஊத்துற மாதிரி அதெல்லாம் இருக்கும். கேம் அப்படி கிடையாது. அவ்வளவு ரத்தம் வரும்போது இப்போ உங்க அம்மா வந்து அந்த ஈவெண்ட் பார்த்தாங்கன்னா என் பையன் இந்த உடைஞ்சிருமா? கரெக்ட் தான். ஆனா ஃபைட் வந்து அப்படி கிடையாது. இல்ல கேம்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு அமெச்சர், இன்னொன்னு ப்ரொஃபஷனல். ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சேஃப்டி கியர்ஸ் எதுவுமே இருக்காது, ஹார்டா ஃபைட் பண்ணுவாங்க, சாம்பியன்ஷிப் பெல்ட் வின் பண்ணுவாங்க, கேஷ் பிரைஸ் நிறைய கிடைக்கும். இன்னொன்னு அமெச்சர், ஒலிம்பிக் லெவல்ல நீங்க பாக்ஸிங்கே எடுத்துக்கலாமே, மேரிகாம் வின் பண்றாங்களா, அவங்க ப்ரொஃபஷனல் பாக்ஸர் கிடையாது. அமெச்சர் லெவல்ல அமெச்சர் லெவல்ல வேர்ல்ட் சாம்பியன் அவங்க வின் பண்ணிருக்காங்க. அமெச்சர்ல வந்து சேஃப்டி கியர், ஏன்னா சேஃப்டியா இருந்தா தான் ஒலிம்பிக்லயே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ முயத்தாயில பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேஃப்டிக்காக என்னெல்லாம் பண்ணலாம்னா ஹெட் கியர் அலோவ் பண்றாங்க. ஓகே, ஹெட் கியர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிளவுஸ் இருக்கு பஞ்சஸ்க்கு, அண்ட் எல்போக்கு பேட் இருக்கு, ஓகே, சாஃப்டா ஃபோம் பேட் இருக்கு, அண்ட் கிக்ஸ் பண்ணா வலிக்க கூடாதுன்னு சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா ஷின் கார்டு இருக்கு. ஓகே ஓகே, பாடி ஷீல்டும் இருக்கு, செஸ்ட் பேட், நல்லா பாத்தீங்கன்னா செஸ்ட் பேட் ஃபுல்லாவே வந்து சேஃபா இருக்கும். அந்த கராத்தே டேக்வாண்டோ என்னென்ன சேஃப்டி இருக்கோ அதே தான் அதே மாதிரி கண்டிப்பா அந்த ஸ்போர்ட் நல்லா பண்ணலாம், சேஃபா பண்ணலாம், பயப்படணுன்ற அவசியம் இல்லை.